ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மாவில் 4 விதமான தோசை சூப்பராக செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையலில் நம்ம கார தோசை, கையேந்தி பவனில் கார தோசை எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கார தோசை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார தோசைக்கு இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 4 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாத்தூள் அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த சட்னி வந்து நல்லா சுண்டி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கிறோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார தோசை ஒன்று ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசை வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கார சட்னி போட்டு செய்யலாம். இல்லைன்னு மாவு ஒட்டி ஒட்டி வரும். கொஞ்சம் நேரம் அது லைட்டாக வேகட்டும். வந்து லைட்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கார சட்னியை அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் வர்ற மாதிரி இந்த கார சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். கார சட்னி சூப்பராக காரமாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கார தோசைக்காக வேண்டி கார சட்னி அதில் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நம்ம கம்மானு நல்லா கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை அப்படியே மடித்து எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. ஜீவா சமையலில் இப்போ வந்து முட்டை தோசை ரெடி பண்ண போகிறோம். முட்டை தோசைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், முட்டைக்கிழவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தோசையில் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு கலந்துருக்குறோம், அதனால் இதுக்கு மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் லைட்டாக வேகட்டும், அதுக்கப்புறமா முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பின்னாடி பக்கம் கொஞ்சம் முட்டை அப்படியே இருக்குது, அது வேகணும். அதனால் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்திருக்குது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இந்த மாதிரி செய்யணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த முட்டை வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம தோசை எடுத்துக்கலாம். அப்படியே மடிச்சு விட்டு தோசை எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக முட்டை தோசை வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காய தோசை ஊற்ற போகிறோம். வெங்காய தோசைக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிற அந்த பொடி வெங்காயம் வந்து நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அது கூட இப்போ எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இந்த வெங்காயத்தை நல்லா தோசையில் அமுறுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே தோசை மாவில் அப்படியே அமுந்துருச்சுன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் அப்படியே அமுத்தி விட்டுக்கலாம். அமுத்தி விட்டுட்டு மூடி போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெயிட்டு லைட்டாக அது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஆனியனெல்லாம் அப்படியே அதில் பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? இதை அப்படியே மடித்து எடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம பொடி தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா பொடி தூவி விட்டுறலாம். இது வந்து இட்லி பொடி தான். இது வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் தோசையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி
நம்ம இட்லி பொடி தூவி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொடி தோசையை எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 4 வகையான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டை தோசை, இது வந்து கார தோசை, இது வந்து வெங்காய தோசை, இது வந்து பொடி தோசை. 4 வகையான தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி, இது வந்து சாம்பார். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஜீவா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.